முருகன் கோவிலை சுனாமி தாக்கவில்லை. ஏன் தெரியுமா? திருச்செந்தூர் கோவில் கடலுக்கு மிக அருகில் அமைந்திருக்கிறது. கோவிலுடைய மூலவர் சிலைக்கு முன்னாடி நின்று பார்த்தால் வெளியில் இருக்கும் கடல் நீர் நம் தலைக்கு மேல் இருக்கும். இதை பார்க்கும்போது சுனாமி அலைகள் வந்தால் கோவிலை மூழ்கடிக்கும் சாத்தியக்கூறுகள் நிறையவே உள்ளது. டிசம்பர் 26, 2004 ஏற்பட்ட சுனாமி கடற்கரை பகுதியை எல்லாம் அடித்து துவம்சம் செய்தது. ஆனால் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் எந்த சேதாரமும் ஏற்படவில்லை. அதற்கு மாறாக 2 கிலோமீட்டர் தண்ணீர் உள்வாங்கி சென்றது. இதற்கு ஆன்மீகவாதிகள் 2 காரணங்களை சொல்கிறார்கள். முதல் காரணம் என்னவென்றால், வருண பகவான் முருகனுக்கு நான் என் எல்லையை தாண்டி வரமாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுத்திருப்பது ஒரு காரணம். இரண்டாவது காரணம், சூரபத்மனுக்கும் முருகப்பெருமானுக்கும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது சூரபத்மன் மலை போன்ற மாமரமாகி கடலுக்குள் மறைந்து கொள்கிறான். முருகப்பெருமான் கடலில் பதுங்கி பாய்ந்து ஓடும்படியாக வடிவேலை எரிந்து மாமரமாக இருக்கும் சூரபத்மனை 2ஆக பிளந்து சேவலாகவும் மயிலாகவும் மாற்றினார். சூரனை எதிர்த்து வேல் வீசிய எம்பெருமானின் வேலுக்கு பயந்து கடல் அலைகள் இன்றும் எத்தனையோ இயற்கை மாற்றங்கள் ஏற்பட்டு சீர்கின்ற நிலை வந்தாலும் எம்பெருமானின் வடிவேலு